வணக்கம் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மொட்டை அடிச்சு ஒரு வீடியோ போட முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு நான் போய் மொட்டை அடிக்கிறேம்மா, முடி செமையாக கொட்டுதுமா அப்படின்னு சொன்னதுக்கு, அடா பைத்தியார பரதேசி, பிறந்த நாள் அன்னைக்காடா இப்படி வந்து சொல்லுவேன், இன்னொரு நாள் போய் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியே சோகமாக வந்த எனக்கு ஒரு 4-5 மாதம் இல்லை 9 மாதம் எனக்கு வந்து மொட்டை அடிக்கணுன்னே தோணவே இல்லை. நானும் அப்படியே அதெல்லாம் மறந்து அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காணாங்குருவி மாதிரி. திடீர்னு ஒரு 9 மாதம் கழிச்சு எங்கள் அம்மா வந்துட்டு என்கிட்ட, டேய் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ உடம்பு சரியில்லாமல் இருந்தில, அப்போ நான் உனக்கு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டியிருக்கேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட யோசனையில் ஒன்று தோணுச்சு, டேய் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம மொட்டை அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, அதை மறந்து தொலைச்சிட்டியேடா அப்படின்னு நினச்சிட்டு அதை திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு 1 வீக் கழிச்சு ஒரு கமெண்ட்டு, ப்ரோ முடிஞ்சா மொட்டை அடித்து வீடியோ போட முடியுமான்னு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. கரெக்டாக எல்லாமே மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. கண்டிப்பாக போடுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு சித்திரை 2ஆம் தேதி கிளம்பி அப்படியே பழனி போயிட்டேங்க. போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா போகிற வழியில் நிறைய பேர்லாம் கூப்பிட்டாங்க, டேய் நான் அடித்தா கவர்மெண்ட்டோட இதில் தான்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படியே அவர் எடுத்து அடிக்க ஆரம்பித்தார். அப்படியே நைஸாக அடிச்சு விட்டாருங்க. எந்த ஒரு காயம் எதுவுமே இல்லை. அப்படியே ஜாலியாக அடிச்சுட்டு, தம்பி சின்ன குழந்தைக்கே 100 ரூபா வாங்குகிறோம், நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னாரு. அடித்து முடிச்சுட்டு, அண்ணே நானும் குழந்த தான் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே ஒரு நீட்டாக குளியலை போட்டு அப்படியே சந்தனத்தை எடுத்து பூசுனங்க. ஐயோ அப்படி கூலாக ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. சரி ஓகே வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்புக்கு போனால் ஸ்டெப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். யானை தடம் தான் அப்படின்னாங்க. சரி யானை தடமாகவே இருந்தாலும் பரவாயில்ல, யானையை நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யானை தடத்தில் ஏற ஆரம்பித்தேன். அப்படியே பொறுமையாக ஏறிட்டு போயிட்டு மேலே போய் பார்த்தா செம கூட்டங்க. பார்த்தா சாமி கும்பிட்றதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு ஏகப்பட்டது. அட கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிறதுலே கம்மியாக இருந்தது 10 ரூபா டிக்கெட் தான். சரி நாம் 10 ரூபா டிக்கெட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா டிக்கெட்டில் எடுத்துட்டு போய் லைனில் நின்னா செம கூட்டங்க. அதுக்கப்புறம் அப்படியே பட்டியில் அடைச்சி வச்சுட்டாங்க. டேய் திருப்பதி தான்டா பட்டியில் அடைப்பீங்க, இங்கேயுமாடா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஜேரில் கொண்டு அப்படியே சைடில் பார்த்தா எல்லாம் எம்பி எம்எல்ஏ கிட்ட சைன்ல வாங்கின லெட்டர் வச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அடப்பாவிகளா, ஏன்னா சாமி கும்பிட வந்துட்டு இவ்வளோ நேரம் கூட வெயிட் பண்ணலன்னா எப்பட்றா? நான் போனதே தப்பு தான், இருந்தாலும் அது ரொம்ப பெரிய தப்பு மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே 1 ஹவர் கழித்து அப்படியே சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து அப்படியே கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கண்டிப்பாக முடிஞ்சால் போகிறாந்தா போய் பாருங்கள், கும்பிட்டு வாங்க, தரிசனம் கிடைக்கட்டும். சாரி என்ன சொல்கிறது, ஒரு அன்பு பாசம் கருணை இதெல்லாம் கிடைக்கட்டும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்தால் நம்ம சாப்பாடும் கொண்டு வரல, காலையிலையும் சாப்பிடல, ஏனா கண்ணு பண்ணுறது அப்படின்ட்டு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், டேய் அன்னதானே இருக்கே அப்படின்ட்டு அன்னதான லைனில் போய் நின்றுட்டு இருந்தாங்க. செம கூட்டங்க. சாமி கும்பிட்றதுக்கு 1 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம். சரி என்ன பண்ணுறது, சோறு கொண்டு வரலையே, வயிறு பசிக்குது இல்லை எரியுது அப்படின்ட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி சிறப்பான அன்னதானங்க. சாம்பார், ரசம், மோர், ஐயோ அல்டிமேட்டுங்க. அப்படியே சாப்பிட்டு வெளியே வந்து ஒரு தூக்கத்தை போடலான்னு நினச்சேன். நம்ம வேறு பஸ்ஸில் வந்திருக்கோம், பஸ்ஸை போய் பிடிக்கணும்டா சாமி அப்படின்ட்டு அப்படியே கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு சரி வாமா இறங்கலாம் அப்படின்ட்டு சல்லுன்னு கீழே இறங்கி வந்து அப்படியே நீட்டாக வீட்டுக்கு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணேங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹரிஷ் சதீஷ் ப்ரோ வந்து, ப்ரோ ஃபுல் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார் அந்த ஷார்ட்ஸில். அவருக்காக ஹரிஷ் சதீஷ் அந்த ப்ரோக்காக இந்த ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு தேங்க்ஸ் ஹரிஷ் சதீஷ் ப்ரோ, உங்களுக்காக அப்லோட் பண்ணேன். நீ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மாசாக இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொட்டை அடிச்சுட்டு எப்படி அடுத்து தான் நான் எங்கெங்கே போக போகிறேன், நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ அங்கெல்லாம் எப்படி போக போகிறேன்,
தொப்பி போட்டு போவனா இல்லை போடாமல் போவனா, எப்படி அடுத்ததை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. எல்லாமே மாசாக இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மாசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானே வேறு லெவல் மாசில் தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக வெறித்தனமாக வீடியோ வரப்போகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.